ஹனீஸ் வெல்கம் டு பண்ணி ஃபீக்ஸ் ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் தயங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட். டுடே அம்மு அப்படிங்கிறவங்களோட பர்த்டே. ஸோ விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. லைஃப் லாங் மேக்ஸ் ஹாப்பி. உனக்கு நீ நினச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். ஓகேடா, தென் திஸ் மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வாங்கடா அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் 2 பேரை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் ஒரு காலேஜில் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கீங்க. அதே நேரத்தில் தயங்க பற்றி சொல்ல போனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகேடா, எவ்வளோ இன்ட்ரோ போதும். இப்போ நீங்கள் தான் உங்களோட கேபினில் நின்று புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏன் என்னடி மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க போல காலேஜுக்கு. எங்கள் பாரு, ஓவராக உளறி தள்ளிட்டு இருக்காது என்ன? பார்த்தேன் மாப்பிள்ளை என்ன அழகாக இருக்காரு. எங்கே இருந்துடி இந்த மாதிரியெல்லாம் பிடிக்கிறீங்க? சாரி, நான் தயங்க 2 இயர்ஸாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்டயே சொல்லலை பாத்தியா? நான் என்னடி பண்ணுறது? பார்ட்டி அப்படி இப்படின்னு வரும்போது அவன் பிஸி ஆயிடுவான். அதுக்கப்புறம் நான் எப்படி அவரை கூப்பிடுறது? எல்லாம் சரிதான். ஆமாம், சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், உண்மைதான். யப்பா, பார்க்கணுமே. ஏன்டி மேரேஜுக்கு வரலையா நீ? சாரிடி, அன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன் காலேஜில், அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம் எக்ஸாம் வேறு போயிட்டு இருந்துச்சா, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் வீட்டில் வேற கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. ஓ அப்படியா? நான் வேற உன்னை கவனிக்கவே இல்லடி. ஆமாம், வந்திருந்தா தானே கவனிக்கிறதுக்கு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியலடி, சடனாக எல்லாம் நடந்து முடிஞ்சது மாதிரி தான் இருக்குது. அத்தனைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறீங்க. கிளாஸ்க்குள்ளாடி வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே கோரஸாக எழுப்பி குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க போல். நீங்கள் வந்துட்டீங்கல்ல மேம், இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா எப்படி? என்னாச்சு? சப்ஸ்டியூட் ஐயோ, அவங்க இருக்காங்களே ஒவ்வொரு நாளும் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு. ஷபா, முடியல மேம். நீங்கள் தான் எவ்வளோ அழகாக கிளாஸ் எடுத்து எவ்வளோ ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட அருமை நான் இருக்கும்போது தெரியாது. நான் ஒரு வாரம் லீவ் எடுத்ததும் உங்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம் மேம், நீங்கள் எதுக்கு லீவ் எடுத்தீங்க? அது மேம், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தானே? ஏ ஏ மேமுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா, பாரு நெக்க பாரு, தாலி கூட இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே நீங்களும் வெக்கப்பட்டுட்டு, சரி நம்ம 1 வீக்காக ஒரு கிளாஸும் பார்க்கல, ஸோ கிளாஸ்க்குள்ளாடி போகலாம். மேம் நீங்கள் எதுவும் எடுக்க வேணாம், சப்ஸ்டியூட் வந்து எல்லாத்தையும் முக்கால்வாசி அளவுக்கு முடிச்சுட்டாங்க. என்னப்பா? ஆமாம் மேம், இந்த மந்த்துக்குள்ளது ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மட்டும் ஃப்ரீயாக கொஞ்சம் பேசலாம். சரி கேளுங்க. மேம், உங்களோட ஹஸ்பண்ட் நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜா? 2 இயர்ஸ் ஆஃப் லவ். எப்படியோ. உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? அதெல்லாம் பெரிய கதைப்பா, அதெல்லாம் இப்போ கேட்டுட்டு இருந்தா. மேம் சொல்லுங்க மேம், ஆசையாக கேட்குறோம்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்று உங்களோட ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க ஃபோன் பேசிட்டு. எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சுடி. அப்படியா? தென் லாஸ்ட் எக்ஸாமோட பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இல்லை? இல்லையே, ஓரளவு ஈஸியாக தானே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுடி. ஏதோ ஒன்றுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக பேசிட்டு வரீங்க மொபைல்லையே. ஸோ நீங்கள் அப்படியே மொபைலில் பேசிட்டு வரும்போது முன்னாடி யார் வராங்க அதையும் கவனிக்கலை. அப்படியே நீங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படியே உங்களை வந்து இடிக்கிறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்கும்போது அவன் உங்களை வேணும்னே அப்படியே வழிமறிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். சாரி சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் என்னடி அக்கா எவ்வளோ பப்பாளி மாதிரி இருந்துட்டு எவன் கூட ஃபோனில் பேசிட்டு வர? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? பப்ளிக்கில் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் உள்ள சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? இல்லையே, இருந்திருந்தா அவன் கூட இப்படி பேச போகிறேன். டாடி நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே அவன் கை வைக்க வரான். அப்போ நீங்கள் இழுத்து செவிலே ஒன்று வைக்கிறீங்க. என்னையும் அடிச்சிட்டல்ல, இவ்வளோ பேர் முன்னாடி என்னையும் அடிச்சிட்டல்ல,
இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் மேலே அப்படியே கை வைக்க வரான். நீங்கள் அப்படியே ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது, உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகுதுனால அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பேக்லேருந்து தயாங் தான் அப்படியே அவனோட ஹேண்டை பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நேடா நான் ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து வந்துடக்கூடாது, உடனே உங்களோட அதையும் தூக்கி நடந்து வந்துடுவீங்களா? அம்மா யாரா நீ? அம்மாவா? இங்க என்னென்ன வாடகைக்கு எடுத்தவனோட வீட்லையா வச்சிருக்க? இவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட வம்பளித்திருப்ப. சாரி சொல்கிறா. யாரா நீ? பிடிச்சி இழுத்த பொண்ணே அப்படியே கம்முன்னு நின்றுட்டுருக்கா. உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா நீ? யாரா? இந்த சிட்டிக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸரே நான் தான்டா. சார் இப்போ பம்பரியா? இதுதான் சாரி சொல்கிறா. சாரி. இது அழகு. ஒன்னெல்லாம் ஜெயிலில் கொண்டு போய் வச்சு முட்டி தட்டி இருப்பேன். என்ன பண்ணுறது? இப்போ ரொம்ப பயந்துட்ட. நான் பேச வாய் அடிச்சிருந்துருக்கணும். இந்த நேரம் வாய் வச்சு உன் கலையை கொடுத்துருப்பேன். சரி எங்கேருந்து திரும்பி பார்க்காம ஓடிப்போ பார்ப்போம். சாரி சார். இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இப்படியெல்லாம் நீ பண்ணவே கூடாது. என்ன? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டா அங்கேருந்து அப்படியே ஓடிடுறான். அப்போ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. அப்போது தயாங்கும் அதே மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட பண்ணிகிட்ருக்க. சார் கொஞ்சம் நின்னீங்கன்னா நான் போயிடுவேன். என்ன சிங்கிளா? ஆமாம் சார். கமிட் ஆகுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? சார் என்ன? இல்லை சும்மா கேட்கலான்னு தான் கேட்டுட்ருக்கேன். என்ன கமிட் ஆகுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? சார் சாரி சார், அப்படியெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லை. பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்க. ஆமாம், யார் கூட பேசிட்டு வர? அது ஃப்ரெண்டு கூட. ஃப்ரெண்டு கூடவா? பேசு யூ கண்டினியூ. இல்லை சார் நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன். இல்லை நாட்டில் பொண்ணுங்களுக்கு வர சேஃபே இல்லாமல் போயிடுச்சு. நீ போ, நான் பின்னாடியிலேருந்து வரேன். பரவாயில்ல சார், நான் போயிடுறேன். இதுக்கு மேலே நோ ப்ராப்ளம். இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும், அதனால நான் போயிடுறேன். பிரச்சனை இல்லைம்மா, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லேருந்தே தயார் நடந்து வந்துட்டுருக்கு. ஐயோ இவர் வேற நடந்து வந்துட்டுருக்காரு. சார் இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. பிரச்சனை இல்லை நட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்கு. அப்போ நீங்களும் சார் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்களா? இல்லை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். யார? உனதா? சார் என்ன சார் மோர்னு சொல்லிட்டு நான் பார்த்ததையும் சூஸ் பண்ணிட்டேன். சார் இங்கே பாருங்கள், ஒன் டேல எப்படி நீங்கள் என்ன லவ் பண்ண முடியும்? 1 டேவா? 6 மந்த்ஸா? சார் ஆமாம், 6 மந்த்ஸாக ஒன்று நான் பார்த்துட்ருக்கேன். சார் இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பண்ணுறதுக்காக பொய் எதுவும் சொல்ல வேணாம். நான் தான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் எப்போ உன் கண்ணு முன்னாடி வந்தேன்னு நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு? நான் வாட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமாக நின்று உன்னை சைட் அடிச்சிட்ருப்பேன். எவனாவது வம்புலுக்க வந்தான்னா நீ போனதுக்கப்புறம் போட்டு மொத்துவேன். இன்னைக்கு வம்பு ஓவராக போயிடுச்சு, அதனால தான் உன் கண்ணு முன்னாடி வர வேண்டியதாக ஆயிடுச்சு. சரி சார், என்ன இன்னமும் சாருன்ட்டு தயாங்கன்னு சொல்லலாமே. தயாங்கா? என் பேர் தயாங். சரி தயாங், சரி உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாளைக்கு ஷார்ப்பாக 10 o'clock கஃபேல மீட் பண்ணலாம். ஓகே எவ்வளோ சீக்கிரம் செட் ஆகும்னு நினைக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அப்படியே சிரிச்சிட்டு போயிடுது. ஸோ உங்களுக்கும் வெக்கமாக வருது. அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நீங்கள் உங்களோட பெட்டில் போய் அப்படியே படுக்கிறீங்க. வாட் அ ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு புரண்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு 10 o'clock எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாக் எடுத்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை அப்படியே நினச்சிட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. வாவ் மேம், வாட் அ லவ் ஸ்டோரி. கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டே ஓகே ஆயிடுச்சா? நீங்கள் இப்படி தான் விட்டா பேசிகிட்டே இருப்பீங்க. மேம் இன்னைக்கு
நிறைய அவர் ஃப்ரீயாக தான் இருப்போம். ப்ளீஸ் மேம், எல்லாரும் வந்து மீதி கதையும் கன்டினியூ பண்ணுறீங்களா? ஏய் இவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுநாள் 10 மணிக்கு கஃபேக்கு போனீங்களா? நான் தானே சொன்னேன், அப்போ போய் தானே ஆகணும். வாவ் மேம், அப்போது உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருப்பாரா? ம், ரொம்ப அழகாக இருப்பார் மேம். ஷாருக் கான் மாதிரி இருப்பாரா? ஷாருக் கான், ம், ஷாருக் கான் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராக இருப்பார். மேம், பொய் சொல்லாதீங்க மேம். நான் உங்களோட கல்யாண இன்விடேஷன் கார்டை பார்த்தனே. ஏய் எப்போ? மேம், உங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்னோட அப்பா. இன்விடேஷன் கார்டு வந்துச்சு, பார்த்தேன். அதில் உங்களோட ஃபோட்டோவை, அதில் அவரோட ஃபோட்டோவும் இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தாரு? ரொம்ப அழகாக இருந்தார் மேம். ஷாருக் கான் என்ன மென் இன் த வேர்ல்டே அவர் முன்னாடி நிற்க முடியாது. சரி, இந்த அவர் இப்போ முடிஞ்சிரும். நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது இன்னைக்கு மேம் மேம் வேணாம் மேம் ப்ளீஸ் மேம். சரி சரி, நாளையிலேருந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து தேங்க் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட வெட்டிங் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வெட்கமாக வருது. அப்படியே நீங்கள் உங்களோட கேபினில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வரா, என்னடி ஒரே இனிப்பாக இருக்குது. ஓவரா பண்ணிட்டு இருக்காதடி. என்ன பசங்க எல்லாம் கேட்டாங்களா? ஆமாம், கேட்டது மட்டுமா? லவ் ஸ்டோரி சொல்லுங்க, அது சொல்லுங்க, இது சொல்லுங்க. எப்பா, கரெக்டு தான். அப்போ சொன்னியா? வேற என்ன வழி, எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம். அதுக்கப்புறம் சொல்லலைன்னா எப்படி? சரிதான். அப்புறம் என்கிட்ட இப்போ சொல்ல போற? ஏ பெரிய கதையெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ்வளோத்தையும் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிட்டீங்க. ஸ்டார்டிங்லேயே அப்போ செட் ஆகிட்ட. யாருக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு பொண்ணை? ஓவரா பேசாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க. இப்படியே காலேஜும் முடியுது. நீங்கள் அப்படியே தேங்குக்கு கால் பண்ணுறீங்க, பட் பிஸின்னு வருது. ஷிட், அவன் தான் சொல்லுவான் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கால் எடுக்கிறது இல்லை. சரி போய் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முன்னாடியே போய் நின்றுட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதுலேயே நின்றுட்டுருக்கீங்க. ஷோ, டைம் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பைக் வருது. அப்போ எல்லா பொண்ணுங்களும் பேனை தயங்கியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வேற எதையும் கவனிக்காம உங்கள் முன்னாடி அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏறடி பொண்டாட்டி. என்ன தயாங்குது? என்ன தயாங்க? ஏன் அவுட்ஃபிட் நல்லா இல்லையா? ஐயோ 4 பட்டன். சாரிடி பொண்டாட்டி, வரும்போது கவனிக்கல, சரி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பட்டனை சரி பண்ணாமே உங்களை அப்படியே ஏற்று கூட்டிகிட்டு போகிறான். தயாங், இப்போயாவது பட்டன்ஸை சரி பண்ணலாம்ல, கையெடுத்து தோலை வைடி. எதுக்கு? ஏன்டி வைக்க மாட்டியா? புருஷன் தானடி. எல்லா பொண்ணுங்களும் உங்களை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஐயோ, காலேஜுக்கு இன்னைக்கு தானடி போனேன், அதுக்குள்ளாடியே நான் ஏதோ குழந்த மாதிரியும் நீ ஏதோ டீச்சர் அம்மா மாதிரியும் என்கிட்ட இப்படி எழுந்து விழுந்துட்டு இருக்க. ஷோ தயாங், பட்டனை போடுங்க, போகிற வரவங்க எல்லாம் உங்களையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் கூட்டிகிட்டு போகிறான். தயாங், வீட்டுக்கு போகலாம், எதுக்கு இங்கெல்லாம் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்களும் இப்படி இறங்கி நிற்கிறீங்க. ரொம்ப சூடாக இருக்க, கூலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாம் வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க வீட்டுக்கு போவோம். பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து மேலே கூட்டிகிட்டு போனால் அங்கே கப்பிள் டேபிள் தான் தயாங் வந்துட்டு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதில் போய் உட்காந்துட்டு, என்னடி பொண்டாட்டி பிடிச்சிருக்கா? எல்லாம் ஓகே தான். தென் என்ன, ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சா? ஆஃபீஸா? சாரிடி, இன்னைக்கு லீவு, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஏன் லேட்டா? தூங்கிட்டேன்டி, ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அப்படியே வெயிட்டரும் வராரு. ஹாய் மேம். ஹலோ சார். ஹாய் சார், ஆர்டர் 2 ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. 2 ஸ்ட்ராபெரியா? ஐ டோன்ட் லைக் ஸ்ட்ராபெரி. பொய் சொல்லாதடி. சூடாக இருக்கேன்னு சொன்னேன்ல, அதான் பொய் சொல்கிறேன். பொய் சொன்னாலும் நல்லா இருக்கடி. தயாங், எல்லாத்துலேயும் ஃப்ளிட் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் ஃப்ளிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஐவிங் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு சிரிப்பாக வருது, கூடவே ஷையாகவும் இருக்குது. ஏன்டி, ஏன் அவ்வளோ வைக்கப்படுற? புருஷனுக்கு பார்த்தா டெம்ப்ட் ஆகுதுல்ல.
டெம்டேஷனா? அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். கண்ட்ரோலா? பொண்டாட்டி, வெட்டிங் நைட் அன்னைக்கு கூட ஒழுங்காக பண்ண முடியலடி. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மேரேஜு இதுன்னு சொல்லிட்டு ஐயோ எல்லாம் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அங்கேயாச்சு சின்ன சின்ன ரொமான்ஸு, அவ்வளோந்தாண்டி. நீ நைட்டு தான் ஒரு புடி பிடிச்சிடலாமா? தயாங், பார்க்காதடி. நாளைக்கு காலேஜுக்கு வரணும் தயாங். நான் ஒரு மாதிரி பார்த்த மாதிரி நடந்து வந்தால் காலேஜுக்கு லீவ் போட்டுக்கலாண்டி. தயாங், ஆல்ரெடியே 1 வீக் சப்ஸ்டியூட்டில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் லீவ் போட்டால் என்னென்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஐபிஎஸோட பொண்டாட்டி என்ன சும்மா அடிக்கடி லீவ் எடுத்தாண்டி உனக்கெல்லாம் மரியாதை இருக்குங்க. சரி தான். கரெக்டுடி. அப்போது இன்னைக்கு இன்னைக்கு அதாண்டி இன்னைக்கு தயாங் போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்துட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கும் போயிடுறீங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னருக்கு என்ன பண்ணட்டும்? என்ன வேணால் பண்ணடி பொண்டாட்டி. அதான் என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. என்ன தயாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்க? இன்னைக்கு லீவ் தானே? ஆமாம் லீவு தான். ஆனாலும் கொஞ்சம் ஏதோ கேஸ் விஷயமா இமெயில் வந்துகிட்டே இருக்குடி. நான் மெயில் பண்ணிட்டு வந்துடுறேன். நாளைக்கு கண்டிப்பாக போகணும். சரி தயாங். அப்போது நான் நைட்டுக்கு என்ன பண்ணட்டும்? அதாண்டி ஏதாவது பண்ணிக்கோ. நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயில் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே கிச்சனுக்கு வரீங்க. ஸோ இப்போ ஒரு 8 o'clock ஆகுது. தயாங், வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேப் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே வந்தா ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கு. என்னாச்சு தயாங்? இல்லைடி, ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஒரு கேஸை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளாடியே அடுத்தவன் தோத்திட்டு வந்து நின்றுட்டுருப்பான். ஸோ இதாண்டி ஒரு தலைவலி இந்த ஒர்க்கில். சரி தயாங், எல்லாத்தையும் எப்படி தலைவலியாக பார்த்துட்டு இருந்தா எப்படி? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. பார்த்தா ட்ரம்ஸ்டிக்கு. என்னடி என்ன? நான் கேட்டப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ஸ்டிக்காக சமைச்சு வச்சுருக்க? அது ஒன்றும் இல்லை, நைட்டு ஒர்க் பண்ணும்போது மூளை நல்லா வேலை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், எங்கடி இதை சாப்பிட்டதுக்கப்புறம் மூளை ஒர்க் பண்ணும்? கை அதெல்லாம் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒழுங்காக இப்படி டாக்டிட்டால்கெல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிடுங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உட்காருறீங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு என்னடி நீயும் சாப்பிட்ற, உனக்கு எதுவும் தோணலை? எனக்கு எதுவும் தோணலையே. எதுவும் தோணலையே அடி பொண்டாட்டி, உண்மையை சொல்கிறீ, எதுவும் தோணலை? தயாங், இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி டோனெல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு பேசுனேன்னு கூடவா உனக்கு தெரியல? ஏன்டி ஏன் எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்கிற? தயாங், போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க்ஸ் ஸ்பீடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் நின்றுட்டுருக்கு. ஆஹா, என்னடா மூடு வேறு என்ஹான்ஸ் ஆகிட்டே ஷோ, இவ வேறு எப்போ வந்து தொலைவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஒரு 9:30 மாதிரி கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் போகிறீங்க. என்ன சுத்தாயா? பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி பெட்டில் படுக்க வைக்கிறான். என்ன? மாமா அந்த மூடுடி. சுமார் எதுவும் பேசக்கூடாது. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தயங்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்னடி தயாங்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அழகாக சார் மோர்னு கூப்பிட்டு இருந்தேன், பின்னாடி தயாங்கு சார்னு கூப்பிடவா? வேணாம் தயாங்குன்னே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஷோ எனக்கு வெக்கமாக இருக்குது தயாங். எதுக்கடி வெக்கம்? தயாங், உனக்கு நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும், அதுக்கப்புறம் நீ டயர்டாக படுத்து கிடப்ப. அதெல்லாம் நாளன்னைக்கு பார்த்துக்கலாண்டி. நான் ஒர்க்குக்கு போகணும் தயாங், அதெல்லாம் நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ஸ்பீடாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான், அவங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களோட பாடியை பார்க்க அவனுக்கு இன்னும் மூடாகிட்டே இருக்குது. அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். தயாங் அள்ளிக்குது, மெத்துவாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் லைக் லிட்லி மூணான் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தயாங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னடி அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு என்னடி இப்படி இருக்க? தயாங்
தயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பயங்கரமாக மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவும் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் உங்களோட பெட்ஷீட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒன் ஹேண்டால் தயாங்கோட ஹெட்டை வந்துட்டு பிடிச்சி புஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி 2 பேரும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போட்டே அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அப்போ அப்படியே நீங்கள் லிட்ரலி கத்த போகும்போது அப்படியே பிடிச்சி லிப்லாக் பண்ணுறான். வலிக்குது வலிக்குது. ஏ சரி சரி, எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் அவங்களோட அந்த மேக்கப் செஷன் ரொம்ப ஹாட்டாக போகுது. அப்படியே ரொம்ப டயர்டாக அவங்க பக்கத்தில் அப்படியே படுத்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே டேவோட ஹக்கில் படுத்திருக்கீங்க. அப்போ டேக்கு மெயிலாக வந்துட்டுருக்கு. டே அது எதையுமே கவனிக்கலை, அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஸோ அவனோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. ஓ காலங்காத்தால நோட்டிஃபிகேஷன் பத்தாதுன்னு கால் வேற, எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்க்குறான். ஹலோ யார் சார், எங்கே சார் இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன்டா. என்னாச்சு சார்? சீக்கிரம் வாங்க சார், நேற்றுலேருந்தே உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பட் ரீச் ஆகவே இல்லை. இப்போ தான் ரீச் ஆகி தொலைஞ்சிச்சு. ஷோ வீட்டில் தானடா இருப்பேன் எப்போவும். ஆமாம் சார், சீக்கிரம் கிளம்பி வாங்க. நீங்கள் வேறு நியூலி மேரீடு கப்பல், இப்போ எதுக்கும் வாய் அங்கே போகுது. இல்லை 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 இல்லை, அதான் சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு பிடிக்க சொன்னார். ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல, அதான் கூப்பிட்டு பார்த்தா என்னன்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். பார்த்தா நீங்கள் வேறு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. வருவீங்களா சார்? வர்றேன், வந்து தொலைகிறேன், நீ ஓவராக இழுக்காத, வை ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். அப்போ தான் நீங்கள் முழிச்சிங்க. அப்படியே பார்த்துட்டு எங்கே கிளம்பிட்டீங்க தானே? ஆஃபீஸ் போயிட்டு வரேன்டி. ஆஃபீஸ்? சொன்னேன்ல கேஸ் விஷயமா போகணுன்னு சொல்லிட்டு. ஓ என்னால் முடியல, காலேஜுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக போகணும். முடியலன்னா ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, அப்படியே படு, நான் காலேஜுக்கு லீவ் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் என்ன காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா? அதான்டி உனக்கு லீவ் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். என்ன அதெல்லாம் வேணாம், நானே கால் பண்ணி சொல்லிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷன் போங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் 4-5 அல்ல கை நுள்ள கைங்க எல்லாத்தையும் பார்க்கணும். சரி அடி பொண்டாட்டி, பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா கூட செக்ஸியாகவே இருக்கியடி. இதெல்லாம் நேரம் உங்கள் வாயிலேருந்து இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி, அது வந்துமோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக வாட்ச்சு டை எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிவிட்டு கிளம்ப போகிறான். எதுவும் சாப்பிடாம போகிறீங்க? வெளியே சாப்பிட்டுக்கிறேன்டி. அடிக்கடி வெளியே சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்காது. நான் வேணால் ஏதாவது நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. சரி, நான் வந்து வெளியே ஆர்டர் போட்டு உனக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் தானே, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ. சரியா? போயிட்டு வரேன். பாய்டி பொண்டாட்டி. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோதாண்டா இந்த ஸ்டோரி. இதோட நாம் வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் நிறைய ஒரு எஃப்எஃபோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டடா.